திருமணத்தின் ஆபத்தான 5 வகைகள் இவைதான். இதில் நீங்க எந்த வகையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கோங்க. திருமணம் ஒருபோதும் எளிதானது ஒன்றாக இருப்பதல்ல. உண்மையில் ஒரு திருமணத்தை துடிப்புடன் வைத்திருப்பதற்கான போராட்டம் மிகவும் கடினமானது. தொடர்ச்சியான சண்டைகள், வாக்குவாதம் போன்றவை ஒரு திருமண உறவை எளிதாக பிரிக்கின்றன. திருமணம் எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காது. சில சமயங்களில் அது மிகவும் மோசமானதாக இருக்கும். உளவியல் நிபுணர்களின் கருத்துப்படி, தம்பதிகளுக்கு இடையிலான தொடர்புகளின் பாணியின் அடிப்படையில் திருமணத்தை வெவ்வேறு வகைகளாக பிரிக்கலாம். இந்த பதிவில் தற்போதைய காலகட்டத்தில் இருக்கும் பிரபலமான 5 திருமணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். அமைதியான ஜோடிகள். இந்த வகையான திருமணத்தில் தம்பதிகள் அமைதியான முறையில் பழகுவார்கள். பிரச்சனைகள் மற்றும் சண்டைகளின் போது கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் நிதானமாக இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக முடிவுகளுக்கு வரமாட்டார்கள் மற்றும் கையில் ஒரு பெரிய பிரச்சினை இருந்தாலும் முதலில் தங்கள் கூட்டாளரை கேட்பதை விரும்புகிறார்கள். ஒரு பெரிய சண்டையை எதிர்கொண்டாலும் அவர்கள் மிகவும் செயல்படுகிறார்கள். அவர்கள் சண்டையிட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விரைவில் உணர்ந்து ஒருவரையொருவர் அமைதிப்படுத்துவார்கள். கொந்தளிப்பான ஜோடிகள். இந்த வகையான தம்பதிகள் மிகவும் உணர்ச்சிவசப்படுகிறார்கள். அவர்கள் மிகவும் உணர்திறன் உடையவர்கள் மற்றும் அவர்களின் திருமணத்தில் ஏற்படும் கடினமான உரையாடல்களை அவர்களுக்கு கையாளத் தெரியாது. எனவே அவர்கள் ஒருவரையொருவர் விமர்சிப்பதையோ அல்லது கடுமையாக பேசுவதையோ தவிர்க்கிறார்கள். சண்டைகள் அவர்களுக்கு இடையேயான பிணைப்பை பாதிக்காத வகையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உறவில் ஏற்படும் சேதத்தை உடனடியாக சரிசெய்ய முயற்சிக்கிறார்கள். மோதலைத் தவிர்க்கும் ஜோடிகள். இந்த வகையான திருமணத்தில் தம்பதிகள் அரிதாகவே சண்டையிடுகிறார்கள். தங்களுக்குள் வரும் எந்த பிரச்சினையும் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் பாசிட்டிவ் பக்கத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள். இந்த ஜோடிகளுக்கு தெளிவான எல்லைகள் உள்ளன. அவை சண்டைகளின் எண்ணிக்கையை குறைக்கின்றன. தங்களுக்கு உடன்படாத விஷயங்களைப் பற்றி சண்டையிடுவதை விட அவர்களுக்குள் பொதுவாக இருக்கும் விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேச விரும்புகிறார்கள். விரோதமான ஜோடிகள். விரோதமான தம்பதிகள் அதிகமாக கருத்து வேறுபாடுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தம்பதிகள் ஒருவரையொருவர் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் மற்றும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்கள் நிறைய சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் துணையின் பார்வையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் நிலையை பாதுகாக்க முயற்சி செய்கிறார்கள். இது திருமணத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும். பகை கொண்ட ஜோடிகள். இந்த வகையான திருமணத்தில் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மிகவும் எதிர்மறையான வழியில் தொடர்ந்து சண்டையிடுகிறார்கள். எந்த தீர்வையும் தேடாமல் இலக்கில்லாமல் போராடுகிறார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் மிக மோசமான முறையில் விமர்சிக்கிறார்கள் மற்றும் எந்தவிதமான சமரசத்திற்கும் தயாராக இருப்பதில்லை. இந்த தம்பதிகள் தங்கள் திருமணத்தை மிக மோசமான முறையில் கெடுக்கிறார்கள். இந்த திருமணம் விரைவில் விவகாரத்தில் முடிந்துவிடும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.